ரோமர் 8:4. மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தில் என்னவா நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்ய. உங்க நீதி நிறைவேறணும். எனக்கு எங்க நீதி நிறைவேறி கொண்டிருக்குது? உலகத்துல நிறைவேறி கொண்டிருக்கா? இல்லை சபைகளில் நீதி நிறைவேறி கொண்டிருக்கா? இல்லை சாபடங்களில் நீதி நிறைவேறி கொண்டிருக்கா? எல்லா பகுதியிலையும் நீதி என்பதை ஒழிச்சிட்டாங்க. மாமிசம் என்பதை சுயமா வைத்துக்கொண்டு ஊழியம், மாமிசம் என்பதை சுயமா வைத்துக்கொண்டு சபைக்கு போறது, மாமிசத்துல சுயமா பேசுற காரியங்களோடு தேவனை ஆராதிக்கிறது, இப்படியா கொஞ்ச காரியங்கள் நடக்கும்போது நீதி எல்லாம் சாகடித்து விட்டது இந்த உலகத்துல. ஆண்டவருடைய நீதியின் காலத்துல யாருமே இப்ப நடப்பது அல்ல. ஏன்னு கேட்டா இன்னைக்கு என்ன தேவை? எல்லாத்துக்கும் நீதியை காட்டிலும் நான் தான் பெரியவன், நான் தான் ராஜா, நான் தான் கலெக்டரு, இப்படி எல்லா ஊழியக்காரங்களும் இப்படி வித்தியாசமா போக ஆரம்பிச்சுட்டாங்க. வித்தியாசமான ஓட்டம். இது எதை குறிக்குதுன்னா, ஆண்டவருடைய சித்தம் இல்லாதவங்க எல்லாம் அப்படிதான் ஓடுவாங்க. ஆண்டவருடைய சித்தத்தை ஓடுறவங்க எல்லாத்துக்கும் பாடுகள் இருக்கும். நீங்க நன்றா கவனிச்சுக்கணும். மற்றவங்க ஆசீர்வாதமா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆண்டவரோடு இருக்கவங்க எல்லாம் பாடுகளை சகிச்சு கொண்டே இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கத்தானே நான் பாடுகளை கொடுக்கிறேன், உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரத்தானே நான் பாடுகளை கொடுக்கிறேன். அப்போ பாடுகள் நமக்கு என்னவா மாறுதுன்னா ஆசீர்வாதமாக மாறுகிறது. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் சோத்திரம் பாடுகள் இருக்க இடத்துல ரொம்ப கவலையா இருப்பாங்க. ஏன்னு கேட்டா எனக்கு தான் இந்த பாடுகள் அப்படின்னு. இந்த பாடுகள் உனக்கு எதுக்குன்னா, ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்பினா முதலாவதாக பாடுகள் தான் நமக்கு வந்து விடும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, சோத்திரம். இன்னைக்கு எல்லாத்துலயும் பிரிவினை வந்துருச்சு. நீங்க நன்றாக கவனித்து பாருங்க. ஊழியத்துல பெரியவன் சின்னவன், பெரிய ஊழியக்காரன் சின்ன ஊழியக்காரன் எல்லாம் யாருக்கு வேலை செய்யறாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஏன்னு கேட்டால் நான் பெரிய ஆளு, நான் கொஞ்சம் பணம் இருந்தால் நான் பெரிய ஆளு, நான் கொஞ்சம் பெரிய சபை வச்சுருந்தா பெரிய ஆளு. ஆண்டவர் சொல்றாரு, உன் பெரிய சபையும் உன் பெரிய எண்ணமும் ஆண்டவருக்கு விரோதமா இருக்கான், சபைக்கு விரோதமா இருக்கான், ஊழியத்துக்கு விரோதமா இருக்கான். அப்ப எதுலையுமே தாழ்மையா இருக்கவங்களோட நீங்க பழகி கொள்ள வேண்டும். தாழ்மையோட தேவனை தேடுறவங்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் விருப்பப்படுகிறார். அல்லேலூயா. அப்ப தாழ்மை என்பது நம்ம வாழ்க்கையில கடந்து வர வேண்டும். தாழ்மையிலிருந்து கர்த்தரை துதித்து பாருங்க.